ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ் யாமினி ட்ரீம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பால் பாயசம் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்களுக்கு எல்லாருக்குமே பால் பாயசம் ரொம்பவே பிடிக்கும். ஸ்வீட்டுன்னாவே நாங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். அதனால் இன்றைக்கி பால் பாயசம் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இன்றைக்கி பால் பாயசம் செஞ்சோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஜவ்வரிசி 3/4 கப், சேமியா 3/4 கப், முந்திரி தேவையான அளவுக்கு, ஏலக்காய் 5, சர்க்கரை 1.5 கிளாஸ், நெய் 4 ஸ்பூன், பால் 1.5 கிளாஸ், தண்ணி 2 கிளாஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி 2 கிளாஸ் ஊற்றி சூடு பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? சூடு பண்ணும்போதே சிம்மில் வச்சு சூடு பண்ணுங்கள். இதே டைமில் இன்னொரு பக்கம் கடாய் வச்சு நெய் விட்டு பாயசத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேஸை ஸ்லோ பண்ணி வச்சுருக்கோம். தண்ணி ஸ்லோவில் நல்லா கொதிக்கிட்டோம். இந்த டைமில் கடாய் வச்சு நெய் விட்டு முந்திரி ஏலக்காவெலாம் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் நெய் விடுறேன். நெய் விட்டு நெய் நல்லா மெல்ட் ஆனோடனே ஸ்லோலே வைங்க. முந்திரி போடுறேன். முந்திரி போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். முந்திரி பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டு வறுக்கணும். ஏலக்காய் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், முந்திரி போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஏலக்காவும் போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜவ்வரிசி. ஏற்கனவே முந்திரியும் ஏலக்காவும் போட்டு வறுத்து அந்த நெய்யிலேயே ஜவ்வரிசியும் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். ஸ்லோவே வச்சு பண்ணுங்கள், சரிங்களா? ஜவ்வரிசி வறுத்து எடுத்த உடனே நெக்ஸ்ட்டு சேமியாவும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாமே தனித்தனியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்னொரு சைடு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணோம் இல்லையா, அதில் சும்மா கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் கல் உப்பு போட்டுட்டு டேஸ்ட்டுக்காக போட்டுட்டு நெக்ஸ்ட் ஜவ்வரிசி அதில் போடணும். போட்டு தண்ணியில் ஜவ்வரிசி நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகி வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் வெந்தோடனே நெக்ஸ்ட் சேமியா போடுங்க. சேமியாவும் ஜவ்வரிசியும் சேர்ந்து ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். 3 நிமிஷன்றது ஒரு 5 நிமிஷம் கூட விடுங்க. நல்லா வெந்து ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டியாகிற மாதிரி இருக்கும். அது வரையும் நல்லா வேக விடுங்க. சலசலன்னு கொதிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சலசலன்னு கொதித்தோடனே சேமியாவும் ஜவ்வரிசியும் சேர்ந்து நல்லா ஒரு மாதிரி கெட்டி பதம் வந்தோடனே சுகர் ஆட் பண்ணணும். சுகர் 1.5 கப்பு 1.5 கப்பு போடுங்க. நான் ஏன் 1 கப்பு போட்டிருக்கேன் அப்படின்னா, நான் மில்க் மேடு அடிஷ்னலாக சேர்க்கேன். மில்க் மேடு கொஞ்சம் ஸ்வீட்டுன்றதுனால நான் சர்க்கரை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் 1.5 கப் போடுங்க. ஓகேங்களா? அப்புறம் நெய் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நெய் சில பேர்லாம் மெல்ட் பண்ணி ஊற்றுவீங்க. நான் அப்படியே தான் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் தான். ஓகேங்களா? அதுமாரி மில்க் மேடும் ஆப்ஷன் தான். மில்க் மேட் வேணும்னா நீங்கள் மில்க் மேட் ஆப்ஷன் தான். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கலக்கி விடுங்க. சிம்லேயே வச்சு கலக்குங்க. கலக்கிட்டு நான் மில்க் மேட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மிக்ஸ் பண்ணால் இப்படி தான் இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ சுகர் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். மில்க் மேடும் எங்களுக்கு தேவைன்றதுனால இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பால், ஏலக்காய், முந்திரி எல்லாம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாயசம் கொஞ்சம் சூடாக இருக்கக்கூடாது, ஆறி இருக்கணும். ஆறின பேர் தான் ஏலக்காய், முந்திரி, பாலெல்லாம் மிக்ஸ் பண்ணி கலக்கணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான எம்மியான பாயசம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.